السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் இரவு நாம் இந்த துஆவை ஒரு தடவை ஓதுவோம். இதனை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையிலும் சரி, தொழிலிலும் சரி, அல்லாஹ் பரக்கத்தை பல மடங்கு அதிகப்படுத்தி தருகின்றான். அதே போன்று நம்முடைய வருமானத்தில் அல்லாஹ் அபிவிருத்தியை ஏற்படுத்தி தருகின்றான். அல்லாஹ்வினுடைய புறத்திலிருந்து ரிஸ்கை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒவ்வொரு ஃபர்தான தொழுகைகளுக்கு பின்பும் நாம் கேட்கக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்தில் கபூலாகும் என்று கூறினார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய துஆக்கள் கபூலாக வேண்டுமா, யகீனோடு இஹ்லாஸோடு நாம் கேட்கக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே கபூலாகின்றது. நாம் சுஜூதிலே கேட்கக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே கபூலாகின்றது. அதே போன்று ருக்குவிலே கேட்கக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே கபூலாகின்றது. நபி அவர்கள் கூறினார்கள், ஒரு மனிதன் அல்லாஹுக்கு மிகவும் நெருக்கமாக இருப்பது அவன் சுஜூதிலே இருக்கும் போது என்று கூறினார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்ய வேண்டுமா, சுஜூதிலே பிரார்த்தனை செய்வோம். அதே போன்று நபி அவர்கள் கூறினார்கள், நான் ருக்குவிலும் சுஜூதிலும் குர்ஆனினுடைய வசனங்களை ஓதுவதை விட்டும் தடுக்கப்பட்டிருக்கின்றேன் என்று கூறினார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஏனென்றால் இந்த இடங்களில் நாம் துஆக்களை செய்ய வேண்டும். ஏராளமான துஆக்கள் இருக்கின்றது, சிறந்த துஆக்கள் இருக்கின்றது. அதனை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் சிறந்ததொரு மாற்றத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான். நாம் இப்பொழுது இந்த துஆவை பார்க்கலாம். மிகவும் சிறந்த ஒரு துஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹும்ம கஃபிர்லி தம்பி வவஸ்ஸிஅலி ஃபீ தாரி வபாரிக் லி ஃபீ ரிஸ்கி. اللهم اغفر لي ذنبي ووسع لي في داري وبارك لي في رزقي என்று வரக்கூடிய இந்த துஆ, அதாவது இந்த துஆ இருக்கின்றது, இதனை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வீட்டிலும் சரி, தொழிலிலும் சரி, அல்லாஹ் ரிஸ்கை அதிகப்படுத்தி தருகின்றான். அதே போன்று நாம் நினைக்காத புறத்திலிருந்து அல்லாஹ்வினுடைய பரக்கத் நம்மை வந்தடையும். அதே போன்று இந்த துஆவின் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எல்லா நிலைமைகளையும் சீர்படுத்தி தருகின்றான். அல்லாஹ்வினுடைய உதவிகளை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மிகவும் அற்புதமான இந்த துஆவை நாம் ஒவ்வொரு நாளும் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம்.